இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் நாங்கள் இந்தியா முழுவதிலும் ஏறக்குறைய 18 மாநிலங்களில் கட்சி அமைப்பு பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய டிசம்பர் இறுதியில் அல்லது ஜனவரி ஆரம்பத்தில் இந்திய முஸ்லீம் லீகுடைய அகில இந்திய பொதுக்குழு கூட இருக்கிறது ஒன்று. அதற்கான வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் பாண்டிச்சேரி போயிருக்கோம், பீகாரை முடிச்சிருக்கிறோம். 21ஆம் தேதி ஜார்க்கண்டுக்கு போகிறோம். அதுக்கு பிறகு டெல்லி, யூபி, பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா இப்படி நாங்கள் தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த ஜனவரி இறுதியில் அல்லது ஜனவரி ஆரம்பத்தில் அல்லது டிசம்பர் இறுதியில் இந்திய முஸ்லீம் லீகுடைய அகில இந்திய பொதுக்குழு நாங்கள் கூட்ட இருக்கிறோம் ஒன்று. ரெண்டாவது, இந்திய முஸ்லீம் லீகுடைய தலைமை நிலையம் என்பது கேரளாவில் பொதுவாக கட்சி வலுவாக இருந்தாலும் தலைமை நிலையம் என்பது சென்னையில் தான் கைதிமில்லத் காலத்திலிருந்து 1948 இருந்து வந்திருக்கிறது. இன்றும் அப்படித்தான் இருக்கிறது. சென்னையில் உள்ள அலுவலகம் தான் இந்தியாவுக்கு தலைமை நிலையமாக இருந்து வந்திருக்கிறது. இப்போது முதல் முறையாக டெல்லியில் ஒரு கட்டடத்தை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். 28 கோடி அளவில் ஒரு கட்டடத்தை வாங்கி வரக்கூடிய டிசம்பர் அல்லது ஜனவரியில் அந்த கட்டட திறப்புலாவும் சேர்த்து செய்ய இருக்கிறோம். அதுக்கு இந்த இந்தியா கூட்டணி உள்ள அனைத்து தலைவர்களையும் அழைத்து, தமிழ்நாட்டில் நமது மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அழைத்து மற்றும் உள்ள தலைவர்களையும் அழைத்து அந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணி கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில். இது திராவிட மாடல் ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல, இந்தியாவுக்கே உரியது. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சியாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது. எல்லா வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னின்று பல அருமையான காரியங்களை செய்திருக்கிறாங்க. அந்த காரியங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் வரவேற்று பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட நல்லாட்சி தொடர்கிறது. அப்படி இந்த நல்லாட்சி தொடரக்கூடிய வகையில் இந்திய முஸ்லீம் லீகு முன்னாடியே நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம், இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது மாதிரியான நல்லாட்சி வருங்காலத்திலும் நிச்சயமாக தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய என்ற கொள்கையை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருப்போம். இதனால் எங்கள் கூட்டணி என்பது உளப்பூர்வமான கூட்டணி மட்டுமல்ல, கொள்கை ரீதியான கூட்டணி. அதில் எந்த மறுப்பும் கிடையாது, மாற்றம் கிடையாது. அதுதான் எங்களுடைய அரசியல் பயணம். திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு என்பது 100 வருஷத்து வரலாறு. 100 வருஷ காலத்துடைய வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்து வரலாறு. முஸ்லீம் லீகுடைய வரலாறு என்பது ஏறக்குறைய அதே அளவுக்கு உள்ளது. இது நூற்றாண்டை கடந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சி இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிற நாட்டில் புதிதாக நண்பர்கள் வருவாங்க. வருகிற நேரத்தில் அவங்க வருங்காலத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி, அவங்களுடைய சக்தி எப்படி, தேர்தல் வருகிற நேரத்தில் தான் வெளிப்படுமே தவிர இன்று அவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் என்று ஜோசியம் சொல்ல முடியாது. அது சொல்ல பொருத்தமாக இருக்காது. அதனால் வருங்காலத்தில் அது நினைக்க முடியுமே தவிர இப்பொழுது அதை பற்றி எந்த ஒரு முடிவும் எந்த கருத்து சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. மத்திய அரசு தொடர்ந்து இந்த இந்துத்துவ கொள்கையிலேயே அவர் நிற்கிறாங்க. சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன பல்வேறு தீர்ப்புகள் அத்தனையும் மத்திய அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறத நிரூபித்திருக்கிறது. யூபியில் ஒரு சார்ஜ் யாராவது மேலே எடுத்தால் கூட அந்த சார்ஜின் அடிப்படையிலே வீடுகளையும் கடைகளையும் புல்டூசர் வச்சு இடிக்கக்கூடிய ஒரு தவறான ஆட்சியை யூபியில் நடத்துகிறாங்க. இதை கண்டித்து பத்திரிகை நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் 1820 உருவாக்கப்பட்ட சையீத் அகமது கான் உருவாக்கின வரலாறு. அது உலகத்துக்கே தெரியும். அன்னையிலிருந்து இன்றைக்கி வரையும் அது ஒரு சிறுபான்மை
கல்லூரி தான், பல்கலைக்கழகம் தான் என்பதை அது எடுத்து பல்வேறு கோணங்கள் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்லியிருக்கு, இல்லை இல்லை சிறுபான்மை மக்களுக்கு உரியது தான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொன்றாக சொல்லியிருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து இந்த வக்ஃப் சொத்து சம்பந்தமாக ஒரு திருத்த சட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கலை. இது அமெண்ட்மெண்ட் ஆக்டாக இல்லை, இது அனிகுலேட்டிங் ஆக்ட். இந்த வக்ஃப் சட்டத்தை இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு சட்டமே திருத்தமே தவிர வக்ஃப் சட்டம் திருத்தக்கூடிய சட்டமாக இது இல்லை என்று நான் இப்போ பாராளுமன்றத்தில் கூட்டுக்குழுவில் சொல்லியிருக்கிறோம். வக்ஃப் அந்த ஜேபிசி இங்கே வந்த நேரத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த திட்டங்கள் அத்தனையும் வக்ஃப் சொத்துக்களை இல்லாமல் ஆகக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க தவிர வக்ஃப் சட்டங்களை மாற்றி திருத்தி அமைக்கிறதுக்கான நோக்கத்தில் உங்கள் சட்டங்கள் இல்லை. இப்போ வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தில் அது வரப்போகுது நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, எதிர்ப்பு வரப்போகுது. இப்போ ஒரே ஒரு இதை நான் சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி என்பது இருக்கிறதை குழப்பி விடக்கூடிய ஆட்சி. அதாவது ஒரு மாநிலத்தை எடுத்துக்கிட்டால் கவர்னரை வச்சு குழப்பி பண்ணுறாங்க, சட்டங்களின் பேரால் குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, அமைதியை கெடுக்கிறாங்க. மக்கள் அமைதியாக இருக்க முடியாத அளவுக்கு அவங்கள எப்பொழுதும் குழம்பியே இருக்கணுங்கிற அளவுக்கு அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கை இருக்குது என்பதுதான் உண்மை. இது எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கும் என்பது போக போக தான் தெரியும். ஆனால் இது எல்லா காலத்துக்கும் நீடிக்காது என்பதை நான் சொல்ல வேண்டியது. நாங்கள் சினிமாவை பார்க்குறது இல்லை சார். சினிமாவை நான் பொதுவாக நாங்கள் சினிமாவை எந்த சினிமாவையும் பார்க்கறதே இல்லை. அது என்ன அப்படின்னு எனக்கு தெரியாத போது நான் சொல்ல முடியும். சார் வருகிற சட்டசபையில் எத்தனை சீட்டு சார் நாங்கள் பொதுவாக 6, 7, 8 வரைக்கும் நின்று இருக்கோம். இப்போ போன தேர்தலில் இப்போ எம்பி இருக்கிறோம். எம்பியில் 6 தொகுதி இருக்குது. இப்போ எம்பி வழக்கமாக ஒரு எம்பி 6 தொகுதி எம்எல்ஏ தொகுதி இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு 6 தொகுதியை கேட்கலாங்கிற எங்கள் கட்சியில் அது மாதிரி ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்குது. அது கூட்டணி கட்சியில் பேசி முடிவு செய்வோம். அதுக்கு நிச்சயமாக எங்களுக்கு கொடுப்பாங்க. 2026க்கான தேர்தல் இன்னும் வரவே இல்லை, ஆரம்பம் கூட ஆகவில்லை. ஆனால் தேர்தல் பணிகளை இன்று முதல் ஆரம்பித்து விட்டதாகத்தான் தொடர்ந்து பத்திரிகையில் உள்ள ஊடகத்தில் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க. இந்திய முஸ்லீமை பொறுத்தவரையும் நாங்கள் தமிழகத்தில் அகில இந்தியாவில் இந்தியா கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். 28 கூட்டணி கட்சிகளில் இந்திய கூட்டணியும் இருக்கிறது. இப்பொழுது மகாராஷ்டிரா நடக்கக்கூடிய தேர்தலிலும் சரி, ஜார்க்கண்டில் நடக்கக்கூடிய தேர்தலிலும் சரி, இந்தியன் முஸ்லீம் லீக் சார்பாக நாங்கள் யாரையும் நிறுத்தவில்லை. ஆனால் எங்கள் கட்சி ஓட்டு இந்தியா கூட்டணி சார்பாக அவங்களுக்கு போட சொல்லி செய்திருக்கிறோம். அதே மாதிரி இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியன் முஸ்லீம் லீக் என்பது 1948 இருந்து அதுக்கு பிறகு வந்து 1949 வந்த திராவிட முன்னேற்ற கழகம் உருவான காலத்திலிருந்து ஒரு சில காலங்களை தவிர அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் எம்பி ஆனது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், ராஜ்யசபா ஆனது, எம்பி ஆனது, அதே மாதிரி எம்எல்ஏ ஆனது, எம்எல்சி ஆனது, பல்வேறு ஊர்களிலே ஊராட்சி மன்ற தலைவர்களானது, செயலாளரானது எல்லாமே எந்த கட்சியுடைய அணியில் நாங்கள் இருந்தபோது ஆனது கிடையாது. அப்படி நாங்கள் இல்லவும் இல்லை. ஆக அன்றையிலிருந்து இன்று வரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இந்திய முஸ்லீம் லீக் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளைக்கும் இருக்கும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பல பேர் ஏன் அணி மாற மாட்டிங்களா, அந்த கட்சி மாறப்போகுது, இது எந்த கூட்டணி போக போகுது, அப்படி இருக்கும்போது இது மட்டும் எப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம்.